வணக்கம். சீரடி சாய்பாபாவை எங்கே பார்க்கலாம், அவரை எப்படி தரிசிக்கலாம் என்ற கேள்விகள் உங்களுக்குள் எழுகிறதா? உண்மையில் மகான் சீரடி சாய்பாபா இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றார். அவர் நமக்குள் மட்டுமல்ல, நமது வீட்டு பிராணிகளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாயாகவும் பூனையாகவும் பாம்பாகவும் பல்லியாகவும் அவர் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். எல்லா உயிரினங்களுக்குள்ளும் தான் இருப்பதை பாபாய் மெய்ப்பித்து காட்டிய புல்லரிக்க வைக்கும் அனுபவங்களை சித்தர் திருவருள் சே செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். வாருங்கள், பாபாவின் அறியப்படாத மறுபக்கத்தை ஆனந்தமாக தரிசிப்போம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வீடியோ மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இந்த கடந்த வீடியோக்களில் பாபாவை இந்துக்களும் முஸ்லீம்களும் யாருக்கு சொந்தம் அப்படின்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒரு மோதல் சூழலை அதை பாபா எப்படி சமாளித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் உண்மையில் பார்க்கும்போது பாபா மதங்களை கடந்து மனிதர்களையும் கடந்து உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனுக்குள்ளும் அவர் வாழ்ந்திருக்கிறார். குறிப்பாக குதிரை, ஆடு, பசு அப்படின்ன மாதிரிலாம் அவருடைய வாழ்க்கை முறை அப்படியெல்லாம் கூட இருந்திருக்கு. அந்த மாதிரி எல்லா உயிருக்குள்ளும் அவர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான சம்பவங்களை சொல்லுங்களா? நிறைய இருக்குது. சரி. அதாவது சீரடி சாய்பாபா எப்பவுமே தன்னை நாடி வர்ற ஒவ்வொரு பக்தர்கள்ட்டையும் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அன்னதானம் செய்யுங்க அப்படிங்கிறத தான் அவர் பிரதானமா சொல்லுவார். சரி. அதாவது பசித்த ஒருவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படை ஒரு கோட்பாடாகவே இருந்தது. சரி. அப்போ அன்னதானம் கொடுக்கறது அவர் மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்லல. வாயில்லா ஜீவன்களுக்கு, ஆடு, மாடு, நாய், பூனை, குதிரை, எது காகம் வந்தாலும் எது வந்தாலும் ஏதாவது ஒரு வாயில்லா உணவை தானம் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படிங்கறத அவரு ரொம்ப இதா வச்சிருப்பாரு. தொடக்கத்துல இருந்தே அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. சரி. இன்னும் அதை வலியுறுத்தி சொல்றதுக்காக அவர் என்ன சொல்லுவாருன்னா, யார் ஒருவர் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கிறார்களோ, சரி, அந்த உணவு எனக்கு கொடுப்பதற்கு சமமானது அப்படிங்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி சொல்லுவார். சரி. இதை சீரடி மக்கள்கிட்ட அவர் குறிப்பா அதிகமா வலியுறுத்தி சொல்லுவார். மற்ற மக்கள்கிட்ட சொல்றதை விட சீரடி மக்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அங்கதான் நிறைய ஒரு வாயில்லாத ஜீவன்கள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு, அதுகளும் பசியாரணுங்கிற நோக்கத்துல அவர் சொல்லுவார். சரி. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா என்ன சொல்லுவாருன்னா, நம்ம போன எபிசோடுகள்ல பார்த்திருப்போம், 5 வீடுகள்ல யாசகம் எடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவாரு அப்படின்ட்டு. தகர கோலையில யாசகம் சாப்பிடுறாரு. ஆமா. இந்த 5 வீடுகள்ல யாசகம் எடுத்துட்டு அவர் அந்த சாதங்களை மொத்தமா கலந்து கொடுக்கும்போது முதல்ல அவர் ஏதாவது ஒரு பறவை அல்லது விலங்கு, ஏதாவது ஒரு வாயிலா ஜீவனுக்கு தான் அவருக்கு கொடுப்பாரு. முதல் உணவு அதுக்கு தான். முதல் உணவு அதுக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற உயிரினங்களுக்கு கொடுப்பாரு, மனிதர்களுக்கு தராரு. ஆமா. இது அது ஒரு கோட்பாடாவே வச்சிருந்தார். சரி. இதுக்கு அவர் இந்த வாயில்லா ஜீவன்கள், உயிரினங்களோட, அதாவது ஒரு பறவைனா ஒரு விலங்குகள், இதுகிட்டெல்லாம் அவர் இரண்டரை கலந்திருந்தாருன்னே சொல்லலாம். பாபாவும் அதையும் பிரிக்கவே முடியாது. சரி. இப்ப அந்த சீரடியில் உள்ள ஏதாவது ஒரு வீட்டுல இருந்து ஒரு மாடோ ஆடோ ஏதோ ஒண்ணு வந்ததுன்னா, சரி, அதுக்குள்ளேயும் பாபா இருக்காருங்கிறத அவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். அதனால அவங்க சீரடி மக்கள் அதை என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இதுல ஒருவேளை பாபா இருப்பாரோ. இப்போ ஒரு நாயை பார்த்தா கூட அதை கூட ஒரு பாபாவா அவங்க வரவேற்று உணவளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நினைச்சு அந்த மாதிரி இதை கொண்டு வந்துட்டார் அவரு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு, பதிவுகள் ஏராளமா இருக்கு. நம்ம வேணா ஒரு 2-3 செய்தி வேணா பார்க்கலாம். அதுல உங்க புஸ்தகத்துல நீங்க அதுல ஒரு நாய் ஒரு வீட்டுல நிக்குது, அவங்களுக்கு உணவு கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனா உடனே இவர் அதுக்கு ஏன் நீங்க உணவு கொடுக்கலங்க தூரத்துல இருந்து கேட்ட மாதிரி சம்பவங்கள்லாம் உங்க புத்தகத்துல. ஆமா. அது யாருன்னா, அந்த சீரடியில் ஒரு தார்காட்டுன்னு ஒரு அம்மை. சரி. அந்த அம்மையார் அவங்களுக்கு என்ன வேலைன்னா, ஒவ்வொரு நாளும் மதிய உணவு பாபாவுக்கு அவங்க தான் கொடுப்பாங்க. சரி. ஒரு நாள் அவங்க மதிய உணவு கொண்டுட்டு வரும்போது பாபா சொல்லுவாரு, சரி, நீ இன்னைக்கு எனக்கு கொடுத்த ரொட்டி ரொம்ப அற்புதமா இருந்ததுமா, ரொம்ப சுவையா இருந்தது, சரி, நான் வயிறார திருப்தியா சாப்பிட்டேன் அப்படிம்பாரு. அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிடும்.
நான் உங்களுக்கு இப்பதானே சாப்பாடே கொண்டுட்டு வர்றீங்க. ஓ சரி. நான் உங்களுக்கு எப்போ ரொட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்பாங்க. சரி. அதுக்கு பாபா சொல்லுவாரு, இன்றைக்கு காலையில நீங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய் சத்தம் கேட்டுச்சா வழியில? ஓ. உடனே அந்த அம்மா ஆமாம்பாங்க. சரி. நீங்க அந்த நாய்க்கு வந்து 2 ரொட்டி துண்டு கொண்டு வந்து போட்டீங்க. ஓஹோ சரி. அந்த நாய் அந்த 2 ரொட்டி துண்டையும் முழுமையா சாப்பிட்டுட்டு உங்களை பார்த்துட்டு அப்படி தெருவில் நடந்து போச்சுதாடுன்னு கேட்பாரு. சரி. அந்த தார்காட்டுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப இன்ப அதிர்ச்சியாயிருக்கு. ஆமா, அதிர்ச்சியா. சரி, அந்த நேரத்துல ஒரு பாபா இருந்த இடத்துக்கும் இந்த அவங்க வீடு இருக்கிற அந்த நாய் போற அந்த வீடு இருக்கிற இடத்துக்கும் எவ்வளவு இடைவெளி? 2-3 தெருக்கள் இருந்திருக்கலாம். 2-3 தெருக்கள் இருந்திருக்கும். அதாவது பார்வைக்கு படாத இடம். ஓ சரி. அப்போ ஒரு ஞான சிருஷ்டியால இதை அறியறாரு. ஏன்னா இவரா தானே அந்த நாயா உருவெடுத்து போயிருக்கிறாரு. ஆமா, போயிருக்கிறாரு. ஓஹோ. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க ரொட்டி கொடுத்தீங்க, நான் வயிறார சாப்பிட்டேன், சுவையா இருந்தது அப்படின்னு சொன்னதெல்லாம் அதை வச்சுதான். அப்போ அந்த தார்காட் அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். மற்றவங்களுக்கும் துவாரகமாய் மசூதியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அப்போ பாபா வந்து நாய் வடிவத்துல ரூபத்துல போயிருக்கிறாரு, இது பண்ணிருக்கிறாரு. சரி. அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு அம்மா வந்து ஜாக்குன்னு ஒரு அம்மா. சரி. அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வேலை என்னன்னா தினமும் காலையில வந்து உணவு கொடுக்குற வேலை பாபாவுக்கு. காலையிலே சமைச்சு எடுத்து வந்து உணவு கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை. சரி. இப்படி அந்த பெண்கள் வந்து சீரடி பெண்கள் வந்து அப்படி வரையறுத்து வச்சுக்கிட்டாங்க. காலையில யாரெல்லாம் கொடுக்கணும், மத்தியானம் யாரெல்லாம் கொடுக்கணும், இரவு யாரெல்லாம் கொடுக்கணுங்கிறது. சரி. அப்போ இந்த ஜாக் அம்மா வந்து காலையில உணவுலாம் எடுத்துட்டு வந்து பாபா கிட்ட வந்து கொடுக்க வரும்போது அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு மத்தியானம் நீ நிறைய சப்பாத்தி பருப்பு இதெல்லாம் பண்ணு. அப்படி உன் வீட்டுக்கு ஒரு எருமை மாடு வரும். அதுக்கு நீ அந்த பருப்பு சப்பாத்தி இதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லுவாரு. சரி. உடனே இந்த அம்மா சொல்லுவோம், சப்பாத்தி நான் எத்தனை பண்ணணும், அது எத்தனை மணிக்கு வரும், சரி நான் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பாபா சொல்லுவாங்க, நீ சப்பாத்தி பண்ணிக்கிட்டே இருமா. சரி. சப்பாத்தி பண்ணி முடிச்ச உடனே, சமையல் பண்ணி முடிச்ச உடனே உன் வீட்டு வாசல்ல அந்த எருமை கத்தும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பாபாவே எருமையாகி அந்த வீட்டை நோக்கி போறாரு. ஆமா, சொல்றேன் கேளுங்க. சரி. அப்போ அவரு சொன்ன உடனே இந்த அம்மா கேட்கும் திருப்பி, தெருவில் நிறைய எருமை மாடு போய்கிட்டே இருக்குது, நான் எந்த எருமை மாடுன்னு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அப்போ பாபா சொல்ல, சரி உனக்காக நான் இன்னொன்னு சொல்றேன், உன்னுடைய வீட்டு பின்புறத்துல அந்த மாடு வந்து நிற்கும், அதுக்கு கொடுமா. சரி. முன் வாசல்ல நீ திறக்க வேண்டாம், சமையல் பண்ணி முடிச்ச உடனே பின் வாசலை திறந்து பாரு. சரி. அங்க உனக்கு இருக்கும், நான் சொல்ற மாதிரி செய்ய முடியும். இந்த அம்மாவும் போய் மத்தியானம் வந்து தேவையான சப்பாத்திகள் அந்த பருப்பு வகைகள் எல்லாரையும் சமையல் பண்ணி ரெடியா இருந்துகிட்டு இருக்கும். சரி. சமையல் பண்ணி முடிச்சுட்டு பாபா சொன்னார்ல, சொன்ன மாதிரி மாடு நிக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பின்கதை திறந்து பார்ப்பாங்க, ஒரு கருப்பு நிறத்துல ஒரு எருமை மாடு நின்றுகிட்டு இருக்கும். சரி. இந்த அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடும். ஒருவேளை பாபாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஷாக்கா இருக்கும். சரி. சரி, இருந்தாலும் நம்ம வந்து பாபா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அந்த சப்பாத்தி பருப்பு மற்ற இதெல்லாம் வந்து அந்த மாட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ மாட்டுக்கு கொடுத்தோன்னா அந்த மாடு வந்து அவ்வளோத்தையும் சாப்பிடும். சரி. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் கீழே சுருண்டு விழுந்து செத்து போகும். அந்த எருமை மாடு அந்த இடத்துல செத்து போயிடும். இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிடும் ஜாக்கு. என்ன இது பாபா கொன்ன மாதிரி ஆயிடுறாங்க. சரி. அப்போ உடனே மசூதிக்கு ஓடி வருவாங்க, பாபாவை பாக்குறதுக்கு ஓடி வந்து நீங்க சொன்னீங்க சப்பாத்தி ரெடி பண்ண சொன்னீங்க, மாடு வரும்னு சொன்னீங்க, கொடுக்க சொன்னீங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வந்தது, நான் கொடுத்தேன், சப்பாத்தி சாப்பிட்ட கொஞ்ச நிமிஷத்துல அந்த மாடு இறந்து போச்சுது அப்படின்ட்டு. அப்போ பாபா சொல்லுவாரு, அந்த மாட்டுக்கு வந்து மறுபிறப்பு எடுக்க வேண்டியது என்பது வந்து விதி அந்த ஆத்மாவுக்கு. சரி. உங்களுடைய கையினால சாப்பிட்டா அதுக்கு வந்து உடனே மறுபிறப்பு கிடைக்குங்கிறது இன்னொரு வேண்டுதல். அதனாலதான் நான் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு. அப்ப அந்த ஒவ்வொரு உயிரினத்திலையும் வாயிலா ஜீவன்கள்கிட்டையும் பாபா 2.5 கலந்திருந்ததுனால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. சரி. அந்த இது வந்து அந்த அளவுக்கு அவருக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு சமயத்துல பாத்தீங்கன்னா, ஒரு தடவை லெண்டி தோட்டத்துல இருந்து அவரு
மத்தியான வேலையில எல்லாம் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பாரு. சரி. அப்போ தெருவில் பக்கத்துல ஒரு ஆட்டு மந்தைய ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாரு. அப்போ இவர் என்ன பண்ணுவாரு, பாபா அந்த 2 ஆட்டை பார்த்துட்டு அந்த 2ஐயும் கூப்பிடுவாரு. சரி. அந்த 2 ஆடும் இவர் பக்கத்துல வந்துடும், ஓடி வந்துடும். சரி. வந்த உடனே கேட்ட உடனே அந்த 2 ஆடுகளுக்கும் நான் பணம் தந்துடுறேன், இதை என்கிட்ட தாங்க அப்படின்னு கேட்பாரு. ஓ, விலைக்கு கேட்கறாரு. ஆமா. சரி. அந்த ஆடு ஓட்டிட்டு வந்தவரும் அதை கொடுப்பாரு. விலை கொடுத்துட்டு 32 ரூபாய் என்னமோ போட்டிருந்த ஞாபகம் எனக்கு. சரி. அந்த 2 ஆட்டையும் வாங்கி இவர் என்ன பண்ணுவாருன்னா தடபடலாம் விருந்து வைப்பார் அந்த 2 ஆட்டுக்கும். ஆட்டுக்கு விருந்து? ஆமா. பொதுவா ஆடுதான் விருந்தா மாறும், ஆட்டுக்கு விருந்தா? சரி. எல்லா இதுவும் கொடுப்பாரு, எல்லா வகையான உணவுகள் கொடுப்பாரு. ரொம்ப உபசரிக்கிறாரு. ஆமா. அந்த 2 ஆடுகளும் ரொம்ப இதா சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு, திருப்பி அந்த 2 ஆட்டையும் கூப்பிட்டு அவனை சொல்லியிருப்பாரு. சரி, நீ அங்கே இரு, நான் வர்றேன் அப்படின்ட்டு. அந்த ஆடுகளை ஓட்டிட்டு வந்தவன்ட்ட அவன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவர் என்ன பண்ணுவாரு, இந்த 2 ஆடுக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்ச உடனே அந்த 2ஐயும் அவன்கிட்ட கொடுத்துருவான், நீ வச்சுக்க அப்படின்ட்டு. அப்ப அங்க இருந்த எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், என்ன இது நீங்க எப்படி பண்றீங்க, கேள்விகள்லாம் எழுது. ஆமா, என்ன இது அவன் பாட்டில் ஆட்டெல்லாம் எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தான், நீங்க தேவையில்லாம அவங்ககிட்ட 2 ஆட்டை வாங்கினீங்க, எல்லாம் சோறுலாம் போட்டு நல்ல அறுசுவை உணவுகள்லாம் கொடுத்து திருப்பி அந்த 2 ஆட்டையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்ட்டு. அப்ப இவர் சொல்லுவாரு, சில ஜென்மங்களுக்கு முன்பு இந்த 2 பேரும் என் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அந்த 2 ஆடுகள் வந்து அவங்க இப்போ மனிதர்களா இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆமா, இருந்தாங்க. சரி. அதனால நான் அவங்களுக்கு வந்து உபசரிச்சு அவங்கள அனுப்புறேன். அவங்கள்ட்ட அன்பு பாராட்ட வேண்டிய கடமை இருக்கிறதுனால அதை செய்யறேன் அப்படின்னு. சரி. இப்படி சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரி, கேட்டுக்கவங்களுக்கு இது எப்படி இது 2 ஆடுங்கிறாரு, சில பிறவிகளுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டா இருந்தாங்கிறாங்க, நம்பவே முடியாது. ஆனா அந்த அவங்களோட எல்லா இது கூட அவர் வந்து 2 கலந்துருக்கிறாருங்கிறதுக்கு இதுலாம் ஒரு பெரிய உதாரணம். கடந்த ஜென்மத்துல எத்தனை ஜென்மத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தேங்கிற உணர்வுகள் எல்லாமே பாபாக்கு இருக்கு, கொண்டு வராரு. அந்த அவரோட பழகினவங்க இப்ப எந்த வாயிலா ஜீவனா இருக்கிறாங்களோ அதுகளை வந்து உபசரிக்கிற எல்லாம் அவருடைய நடைமுறையில இருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை சீரடி மக்கள்ல வந்து சில இளைஞர்கள் வந்து ஒரு நாயை வந்து விரட்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நாய் வந்து வெறி பிடிச்சிருச்சு, எல்லாரையும் கடிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப விரட்டுவாங்க. அந்த நாய் தெருவா ஓடிட்டு கடைசியில மசூதிக்குள்ள வந்து பாபாவுக்கு பின்னாடி வந்து நின்றுடும். உயிர் காப்பாத்துற தப்புறதுக்கு அங்க வந்து ஆமா, பாபா பின்னாடி வந்து நின்றுடும். சரி. அப்போ அவங்க எல்லாம் வெளியில நின்றுட்டு அந்த இளைஞர்கள் கத்துவாங்க, அந்த நாயை வெளியே விடுங்க, அது வந்து ஆமா அதை கொன்றுவோம், இல்லைன்னா அது வந்து எல்லாரையும் கடிக்குது அப்படின்ட்டு. அப்ப பாபா சொல்றாரு, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சரி, இது வந்து ரொம்ப அப்பாவி குணத்தோட உள்ள ஒரு நாய். இதனுடைய இயல்பே அப்படிதான், இந்த ஆத்மாவுடைய இயல்பே அப்படிதான். இது வந்து இது வரைக்கும் 16 பிறவி எடுத்திருக்கு. இந்த பிறவிகள் எல்லாத்துலயுமே அது வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருக்குது. இது வந்து யாரையும் துன்புறுத்துறதே கிடையாது, நீங்க இதை என்கிட்ட விட்டுட்டு போயிருங்க அப்படிம்பாரு. உடனே அவங்க எல்லாம் அரகுர மனசுல விட்டுட்டு போயிடுவாங்க. சரி. இந்த ஒரு வாரமா அந்த நாய் வந்து அவர் பின்னாடியே தான் இருக்கும். அமைதியா அவர் அமைதியா பாபா பின்னாடியே இருக்கும். பாபா லண்டி தோட்டத்துக்கு போனா அவர் பின்னாடி வரும் போகும் எல்லாம் போகும். சரி. அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு அவர் சொல்லுவாரு, நீ வெளியில போ, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இனி யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அந்த நாய் சாஃப்டா எல்லா இடத்துக்கும் போகும். அப்போ அந்த ஊர் மக்களே ஆச்சரியப்படுவாங்க, இந்த நாயையா நம்ம கொல்லுன்னு நினைச்சோம், அதுக்கு பாபா வந்து அதனுடைய குணத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்ப அது முழுமையா பிறப்பையே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்ப தெரிஞ்சிருந்தா மட்டும்தானே அவரால் அதை சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு தடவை லெண்டி தோட்டத்தில் அவர் சுத்திட்டு இருப்பாரு. அது பக்கத்துல உள்ள ஒரு நீர்நிலை. சரி. அதுல வந்து ஒரு லெண்டி தோட்டம்ங்கிறது பாபா உருவாக்குன ஒரு பெரிய நந்தவனம், பெரிய தோட்டம். அதுக்குள்ளால அவருக்கு காலையில தினம் அன்றாடம் ஏதாவது பணிகள் செய்யறது வழக்கம். அந்த 11 மணிக்கு போயிட்டு 1 மணி வரைக்கும் இருந்துட்டு வருவாருல்ல. அந்த சுத்தி வரும்போது ஒரு பாம்பு வந்து ஒரு தவளையை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும். பாம்புக்கு உணவு தவளை தான். ஆமா, அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு கவிக்கிட்டு இருக்குது. சரி. இவர் இப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது அதை பார்ப்பாரு. பார்த்துட்டு அந்த பாம்பையும் அந்த தவளையும் பார்த்துட்டு இவர் பேசுவார்.
ஓ, அதுகள்கிட்ட பேசுறாரு. ஆமா, அதுகள்கிட்ட சொல்லுவாரு, சரி, என்னப்பா இது இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஓ எத்தனை நாள் தான் இப்படி போடுவீங்க, பிறப்புல தான் இப்படி பண்ணுவீங்க, போக போக அப்படிம்பாரு. பாபா இப்படி சொன்ன உடனே அந்த பாம்பு வந்து அந்த தவளையை விட்டுடுச்சு, அது ஓடிடுது. இது ஒரு பக்கம் போயிடும், தவளை ஒரு பக்கம் போயிடும். ஓ, அப்போ அங்க அவர் பின்னாடி இருக்கிற அப்துல்ங்கிறவர் வந்து, அப்துல்லாங்கிறவர் தான் அவர் பின்னாடியே வருவார் லண்டி தோட்டத்துல. சரி, அவர் கேட்பாரு, யாரு பாபா, நீங்க என்ன பேசுனீங்க, என்ன இது, என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போ பாபா எல்லாருக்குமே சீரடி மக்களுக்கே ரொம்ப ஒரு மேஜிக் பார்த்தது மாதிரி மாயாஜாலங்களா இருக்கு. ஆமா, சரி. அப்போ பாபா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி, சில பிறவிகளுக்கு முன்பு. ஓஹோ, சொத்து தகராறுல அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. சரி, இந்த சண்டை வந்து இன்னும் ஓயல. ஓ, இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சத்தம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஓ, பாம்பா தவளையா மாறினப்புறம் அந்த குணம் மட்டும் மாறவே இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதை சொல்லுவாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஓ, அவர் மேல நிறைய பற்று, பாபா மேல மெய்சில் இருக்க வைக்கிற அனுபவங்களா இருக்கு இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட அவரோட ஐக்கியமாகிறாங்க. ஆமா, அதே மாதிரி பாபா வந்து துவாரகமாயில வந்து அவர் அந்த மசூதியில உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இதே மாதிரி நிறைய பண்ணுவார். ஏதாவது ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒன்று போச்சுன்னா, சரி, திடீர்னு அதை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவார். சரி, அதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓ, அப்ப அந்த இது பண்ணும்போது இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஓ, எப்படி இது அப்படின்ட்டு. அப்ப எல்லாத்தையுமே அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி மூலம் அந்த எந்த பிறவியில எப்படி இருந்துங்கிறத அதுக்கு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை வந்து அவர் துவாரகமாயில பேசிட்டு இருக்கும்போது, நம்ம வீட்டுல எல்லாம் இந்த செவுத்துல பள்ளி உட்கார்ந்து அடிக்கும், கேவலி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணு பாபா பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளி அப்படி அடிக்கும், சத்தம் போடுது. உடனே ஒருத்தர் எந்திரிச்சு அதை விரட்டுறதுக்கு போவாரு. ஓ, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஆமா, இருக்கு. உடனே பாபா சொல்லுவாரு, ஏய், அதை விரட்டாத, அது சிஸ்டர் வந்து அவுரங்காபாத்ல இருந்து இன்னைக்கு வரப்போகுது, அதனால அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படிம்பாரு. ஓ, பள்ளியோட சகோதரி அவுரங்காபாத் ரொம்ப தூரம், அவுரங்காபாத்ல இருந்து வரப்போகுது. இவங்க கேட்கறவங்க அப்படி வரைக்கும் திருன்னு முழிப்பாங்க. என்ன சொல்றாரு பாபா, பள்ளி எப்படி ஊந்து வரக்கூடியது அவ்வளவு தூரத்துக்கு எப்படி வரும், அது எப்படி அவுரங்காபாத்ல இருந்து சிஸ்டர்னு வேற சொல்றாரு, பள்ளிக்கு எது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இவங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்படியே அந்த சப்ஜெக்ட் அப்படி மறந்துடும் அவங்களுக்கு. வெகு தூரத்தில் உள்ள அவுரங்காபாத்திலிருந்து அந்த பள்ளியை வரவழைத்து தன் அருகில் இருந்த சகோதர பள்ளியுடன் அதனை எப்படி பாபா சேர்த்து வைத்தார் என்ற அதிசயத்தை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.